ஜி.கே. நாகராஜ், இப்போ நீங்க கிராமத்தை நோக்கி நகர்றீங்க, ஆனா திமுக தேசிய அளவுல நகருது, பெரிய அளவுல. நேற்று அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா திமுகவின் வியூகம் வெல்லாதா? தேசிய அளவுல உங்களுக்கு நெருக்கடி வராதா? உங்களுக்கு கிராமந்தோறும் நகர்றீங்கல்ல, என்னத்தை சொல்லி நெருக்கடி கொடுப்பீங்க? உங்க வியூகம் தான் என்ன? அனைவருக்கும் வணக்கம். கூரை ஏறி கோழி பிடிக்காதங்க, வானம் ஏறி வைகுண்டம் போனாங்களாம். தமிழ்நாட்டிலேயே அவங்க நடத்த முடியல ஆட்சியை. டாஸ்மார்க் மூலமாக மனிதவள கொள்ளை, தனியார் பள்ளி கல்விகள் மூலமாக அறிவுத்திறன் கொள்ளை, கனிம வள கொள்ளை மூலமாக தமிழ்நாட்டை சுரண்டுகின்ற இயற்கை வள கொள்ளை. என்ன சார் தனியார் மயம் எல்லாம் பேசுறீங்க? ஏதோ பாஜக தனியார் மயத்துக்கு எதிரானவங்க மாதிரி. தனியார் பள்ளிகள் அரசு மாணவர்களுக்கு மும்மொழி இல்லை, தனியார் மாணவர்களுக்கு பணம் கொடுத்தால் கல்வி 3 மணி எத்தனை மணி வேணா படிக்கலாம். அதுதான் தமிழ்நாட்டுல அறிவு வள கொள்ளைன்னு சொல்றேன். ஏழை மாணவர்களுக்கு அறிவு பெறக்கூடாதுங்கிறதா அறிவு வள கொள்ளை. இதையெல்லாம் திமுக தமிழ்நாட்டை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, அமித்ஷா லாஸ்ட் டைம் பேசினாங்க கோயம்புத்தூர்ல, கோல் கோல் மத் குமாவ், சுத்தி சுத்தி பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்க. யூபிஏ கவர்மெண்ட்ல அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நாங்க எவ்வளவு கொடுத்திருக்கோம் கணக்கெல்லாம் போட்டு தெளிவா சொன்னார். அப்பவே நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், இந்த கோபம் திமுக அரசுக்கு நல்லது அல்ல. ஏன்னா ஒரு தனிப்பட்ட கவனத்தை திமுக மீது கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் இவர்கள் தேசியத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் டெல்லி போயிருந்தப்போ அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு, அப்போ அந்த ஒரு திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை இங்க கொண்டு வரணும்னு சொல்லி என்னை தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜா போட்டாங்க. அப்ப அவர் சொன்ன விஷயம், இந்த விஷயம் கைவினை கலைஞருக்கானது, இதில் இனம் ஜாதி மொழி இல்ல, குறிப்பா பெண்களுக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி அதை முன்னெடுக்க சொன்னாங்க. ஏறக்குறைய 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அதை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்த உடனே இது குலக்கல்வி என்று சொல்லி திமுக முழுமையாக தடுத்து விட்டார். பல பெண்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானார்கள். இப்ப அவர் சொன்னாரு, திமுக மக்களுடைய ஆதரவு, இப்போ கோ கெட் டவுன் ஸ்டாலின் அப்படிங்கறத ஏறக்குறைய 14 லட்சம் பேர் ட்விட்டர் பண்ணாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, சமீபத்தில் தலைவர் அவங்க போட்டப்ப வந்துடுறது நீங்க பாத்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இல்ல நான் ட்விட்டர்ல சொல்றேன், அவங்களும் போட்டாங்க நாங்களும் போட்டோம், அவங்க எவ்வளவு போச்சு அவ்வளவுதான் சார். ட்விட்டர் சோசியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க கிரவுண்ட்ல கல அரசியல் பாக்குறவங்க. பாயிண்டடா என்ன, அடுத்து வரேன் சார். இப்ப நீங்க கிராமந்தோறும் போக போறீங்கன்னா, நீங்க 3வது மொழியை நாங்க வந்தா கொண்டு வருவோம், அதான் உங்க தேர்தல் வாக்குறுதியா இருக்க போகுது, அப்படிதான் பிரச்சாரம் பண்ண போறீங்க இல்லையா? அது மட்டும் இல்ல சார், எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீ கிசான் கார்டுல இருந்து, உழவர்களுடைய பென்ஷன்ல இருந்து கணக்கு போட்டாங்க. 1 மணி நேரம் பத்தாது சார். ஆக்சுவலா நீங்க கொடுத்தீங்க சார். ஒரு பாயிண்ட் மட்டும் வைங்களேன் திரு ஜி.கே. நாகராஜ், நம்ம உடைச்சு பேசுவோம், யதார்த்த அரசியல பேசுவோம். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது, பாஜக எதிர்ப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க பொறுப்பேற்ற போது அவங்க பிரகடனப்படுத்தியதே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுதான். 2019 இருந்து தொடர் வெற்றி அப்படின்னா அவங்க நிலைப்பாட்டுக்கு தமிழக மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இல்ல சார், அதனால இன்னும் கூர்மைப்படுத்துறாங்கன்னு தானே புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு பேர் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க அதுவும் முக்கியம் இல்லையா சார்? அப்படி பார்த்தா டெல்லியிலயும் நீங்க சொல்லணும்ல, 30% தானே சார் உங்களுக்கு வரும். டெல்லி மட்டும் தான் சார், 27%. டெல்லியே சொல்ல, மத்திய அரசுக்கு சொல்றேன் சார். நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடிக்கான ஆதரவு எதிர்ப்புன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா யாரு எங்க அதிகமா இருக்கும் சார்? நீ இந்தி கூட்டணி அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்களா, அதையும் நீங்க பாக்கணும்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், நானு குஜராத்ல அமித்ஷா அவர்கள் இருந்த பொழுது காங்கிரஸ் எவ்வளவு மோசமான அரசியல் பண்ணியதுங்கிறது வரலாறுங்கள்ல. எவ்வளவு கலவரங்கள், பட்டம் விடுவாங்க, விநாயகர் போட்ட பட்டமும் அல்லா புரை போட்ட பட்டமும் நடக்கும், சண்டை வரும், மதக்கலம் உருவாகும். இதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு காரணமா இருந்தது. 25 ஆண்டு காலம் காங்கிரஸ் துறை தெரியப்பட்டு விட்டது குஜராத்லீங்க. அடையாளமே இல்ல காங்கிரஸ்காங்க, எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல இன்னைக்கு இந்திய அளவுல. இப்பதான் தட்டி மாதிரி எல்லா கூட்டணியும் சேர்த்து அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்ப பாயிண்டடா சார், இப்போ நான் கேட்பது, திமுகவின் முயற்சி இருக்குல்ல, தேசிய அரசியல்ல அவங்க பயணிச்சு உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்கல்ல, அது அவங்களுக்கு அதிக பலனை தராதா? நீங்க கிராமத்துக்கு வரது பலனை தரும் நம்புறீங்களா சார்? திராவிடங்கிற கொள்கையிலேயே அவங்க ஃபெயிலியர் தானே. அவங்களுக்கு கேளுங்க, என்ன திராவிடம் கொள்கைன்னு கேளுங்க, தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாட்டுல 2.5 கோடி மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு தனி வாங்கி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல பல நேரங்கள்ல இப்ப நீங்க நாம் தமிழர் கொள்கையை கையில எடுத்துறீங்க சார். நீங்க
சார் நாம் இல்ல நீங்க சார், தேசியம்னு தமிழ்நாட்டுக்கு பேசுறவங்க தேவையான இப்ப கொள்கை இருக்கு சார். மாற்று மொழி பேசுறவங்க அப்படின்லாம் வந்துட்டீங்களே இப்போ. சார் அவங்களுக்கு சார் நீ திராவிடர் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா திராவிடங்கிறது என்ன, நீங்க மொழியை வச்சு பிரிக்கிறீங்க. அப்ப இங்க எல்லா மொழி பேசணும் இருக்காங்க. கர்நாடக மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு காவிரி தண்ணீர் அவங்களுக்காக நீ வாங்கி தரலாம்ல. சரி, ஆந்திராவில் இருந்த மக்களுக்கு பாலாறு தண்ணி வாங்கி தரலாமே. சரி, முல்லை பெரியாறு நீங்க கேரளா மக்களுக்கு வாங்கி தரலாமே. ஆனா நீங்க இதை பேச மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாட்டின் வளம் குறித்து நலம் குறித்து நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. இப்போ நீங்க வந்து கூட்டு போன முறை என்ன எதுக்கு போனாரு கேரளாவுக்கு? நான் துணை முதலமைச்சர் அவர் என்னத்தோட போன டைம் அவர் அங்க போயிருந்தாரு கேரளாவுக்கு. இந்த முறை எதுக்கு போனாங்க? டீலிமிட்டேஷனுக்காக ஒரு டீம் இருந்து போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கலையே சார். சார் ஸ்டேட் யூனிட்ன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல சார். ஜி.கே. நாகராஜ், நீங்க தமிழகத்திற்காக இப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் குரல் கொடுக்கும், கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அங்க இருக்கிற கர்நாடகத்துக்காக குரல் கொடுப்பாங்க, அது வேற. ஆனா இன்றைக்கு உங்களை மையப்படுத்தி உங்களால் பாதிப்புன்னு மையப்படுத்தி பல மாநிலங்கள்ல ஒன்று சேர்க்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? அதை திமுக முன்னிருந்து செய்யுதே. விஜயன் சார், 75 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யார் சார்? 35 ஆண்டு காலம் இங்க ஆண்டது யார் சார்? திமுக சார். 18 ஆண்டு காலம் மத்திய அரசுல காங்கிரஸ்ல கூட்டணியில் இருந்தது யார் சார்? திமுக சார். இவங்க செய்யாம எதையுமே செய்யாம 10 ஆண்டு காலம் ஆண்டு முடிச்ச காங்கிரஸ் நோக்கி நீங்க வந்து சொல்றத மக்கள் எப்படி சார் ஏத்துக்குவாங்க? நாங்க ஆட்சி பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல, இதை செய்யலன்னு சொல்லுங்க. சமூக நீதி யார் சார் காத்திருக்கணும்? இன்னைக்கு வேங்கை வயல் சம்பந்தம் யாருடைய பிரச்சனை? சரி விடுங்க, கல்வராயல் உயர்நீதிமன்றம் கேக்குது, அந்த மக்கள் சாராயம் காய்ச்சறாங்க பழங்குடி மக்கள், நீங்க போய் பாருங்கன்னு முதல்வர் சொல்லுது. இதுதான் உங்க சமூக நீதியா நான் கேட்கிறேன். பேசலாம். என்ன நீங்க செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சமூக நீதி கொடுத்து சொல்லுங்க. வேங்க வயல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்களா? இல்ல இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு சமுதாயம், பட்டியல் சமுதாயம் முடங்கி கிடக்கிறது, மனித வளம் முடங்கி கிடக்கிறது, அதற்கு நீங்க தீர்வு கொடுத்தீங்களா? நீங்க திருமணவனே எங்களோட டாஸ்மார்க் போராட்டத்தை இந்திய அளவுல மது வேண்டான்ற முடிவை எடுத்துட்டீங்க பாஜக. வேண்டாம் இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? தேசியத்தை நோக்கி போறேன்னு சொன்னீங்க. திராவிடத்துக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? முதல்ல சொல்லிட்டு போங்க சார். நீங்க நான் அந்த பட்டியலிடுறேன் சார். இந்தியாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு நாங்க பட்டியலிடுறோம். அது பெரிய விவாதமாயிரும். இதுக்குள்ள வியூக கணக்குகள் நம்ம பேசலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணேன்னு சொல்ல